ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி என்னோடய ட்ரிப்பில் வந்து ஷீரடி பிளான். ஸோ காத்தால் நான் வந்து ஒரு 5 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் நாங்கள் ஆட்டோ விட்டு. ஸோ ஆன் த வே வந்து இப்போ தானே தாண்டினதுக்கப்புறமா இங்கே ஒரு ரோட் சைடில் வந்து சிவ்சாகர்னு ஒரு ஹோட்டல், அங்கே தான் இப்போ சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கு உண்டான பிளான் பார்த்தீங்கன்னா நாங்கள் மத்தியானம் 2 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குண்டானது வந்து நமக்கு போக போக எப்படி பிளான் போகிறதுன்றதை பொறுத்து, டைமை பொறுத்து, டிராஃபிக்கை பொறுத்து இருக்குது. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஷீரடி போய் பாபாவை சேவிச்சிடலாம், அதுக்கப்புறம் சனி சிங்னாப்பூர் வந்து டைம் எப்படி இருக்குன்னு பார்த்து சீக்கிரமாக ராத்திரியே ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்றது பிளான் இருக்குது. ஒருவேளை ரொம்ப டிலே ஆச்சுன்னா வி மே ஸ்டே பேக் ஷீரடியில் ஸ்டே பண்ணிவிட்டு காத்தால வருவோம். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பிளான். போக போக என்ன ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்களும் வாங்க, உங்களையும் நான் ஷீரடி கூட்டிகிட்டு போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா தயவுசெய்து எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் எனக்கு இன்னும் இந்த டெக்னிக்லாம் புரியலை. எடிட்டிங்கில் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணால் கூட அவ்வளோ ப்ளசண்ட்டாக இல்லை என்னோடய வாய்ஸ் கேட்குறதுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலி கற்றுக்கிறேன் கொஞ்சம் நானும். காலங்கத்தால் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். சாப்பாடு எவ்வளோ தூரம் கிடைக்கும்னு தெரியல. வெறும் இட்லி, போஹா, மிஷல் பாவ் இது மட்டும்தான் இருக்குன்றாங்க. மகாராஷ்டிரா ஃபேமஸ் மிஷல் பாவ் வாங்கியிருக்கோம். அதே போல் இது வந்து நம்ம ஊர் அவல் உப்புமா, போஹான்னு சொல்லுவா, அது வாங்கியிருக்கோம். இது ரொம்ப நல்லா இருக்கு. அது ரெட்டி இவ்வளோ ரப்பரியாக இருக்கு. இல்லை ரப்பரியாக இருக்கு. டிபிக்கல் மகாராஷ்டிரியன் மிஷல் பாவ். நான் முன்னாடி ஒரு தடவை ஷீரடி வந்தபோது நான் சாப்பிட்ருக்கேன். மிஷல் பாவில் மேலே அப்படியே ஆயிலியாக நிற்கும், அதனால் எனக்கு கொஞ்சம் பயம். பட் இந்த இதில் அவ்வளோ தூரம் இல்லை. ஆயில் பார்த்தேன்னாக்கா டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. இட்ஸ் அ பாவ் பாஜி கைண்ட் மிஷல் பாவ்னு சொல்லுவா இதை. அடுத்தாப்புல ஒரு பிளெயின் தோசையும் வடையும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். காலங்காத்தால வெறும் வயிற்றில் பாபாஜி சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் ரொம்ப ஸ்பைஸியாக இல்லை, நல்லாவே இருக்கு. போகாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ உளுந்து வடை, ஒரு பிளெயின் தோசை, அதுக்கு வந்து சட்னி கொடுத்துருக்காப்புல, சாம்பார் இருக்கு. சாம்பார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுதான் நம்ம ரெகுலர் சவுத் இண்டியன் ஃபுட். இது டிபிக்கல் மகாராஷ்டிரியன் ஃபுட்டு. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல அவங்களை சந்திக்கிறோம். ஷீரடியே என்ட்ரு பண்ணிட்டோம். மணி வந்து ஒரு 10:15 அந்த மாதிரி ஆயின்ட்டுருக்கு. வெய்ய நாள் இருந்தாலே இந்த ஷேடு போட்டுருவாங்க. லாஸ்ட் டைம் நம்ம ஏப்ரலுக்கு வந்தோம்ல, அந்த டைம்ல இருந்தது. கோயிலுக்கு இப்படிதான் மொபைல் லாக்கர் இங்கே தான் வச்சுட்டு போனோம். அதான் கோவில் மொபைல் லாகருக்கு அங்கே தான் வச்சுட்டு போனோம். நாங்கள் வந்து டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுக்காமல் வந்தாச்சு. ஆக்சுவலாக மொபைலில் காமிக்கலான்னு இவர் வந்துட்டார். எப்படி மொபைல் தான் எடுத்துகிட்டே போக முடியாது. ஸோ நாங்கள் இப்போ ஒரு இன்டர்நெட் சென்டர் பார்த்து அங்கே போய் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் போய் அங்கே ஒரு இடத்துல யூ டர்ன் பண்ணாக்கா ஷீரடியோட அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு இன்டர்நெட் சென்டர் இருக்குது. அங்கே போய் பிரிண்ட் அவுட் எடுக்கலான்னு போயின்னு இருக்கோம். கம்ப்யூட்டர் சிஎஸ்சி சென்டர். ஓ அப்படியா, அருமை. ஸ்ரீ கம்ப்யூட்டர். கரெக்ட் ரைட்ல அதுதான் ஒரு கரெக்ட். ஸோ எங்களுக்கு ஷீரடியில் தர்ஷன் வந்து ரொம்ப நினச்சதை விட எக்ஸலண்ட்டாக நடந்தது. அரை மணி நேரத்துலேயே முடிச்சுட்டு வந்துட்டோம். மத்தியானம் 3 மணிக்கு தான் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட், 2 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட் இருந்தது. 10:15 உள்ளே போயிட்டு 12-12:30 வெளியில் வந்துட்டோம்.
ஸோ இப்போ போஜனாலயாவில் போய் சாப்பிட்லாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அங்கே பாஸ் கொடுத்தாங்க, வில் சி. அங்கே க்ரௌடு இல்லைன்னா போகிறது, அப்படி இல்லைனாக்கா வேறு எங்கேயாவது சாப்பிட்லாம் அப்படின்னு பிளானு. அங்கேருந்து சனி சிங்னாப்பூர் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பாபா தர்ஷன் நல்லபடியாக ஆச்சு, ரொம்ப சந்தோஷம். கோவிலில் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்தா அதை எடுத்துன்னு வந்திருக்கோம். இப்போ இங்கே வந்து பிரசாத ஆலயாவுக்கு வந்திருக்கோம். எவ்வளோ ஒரு டைம்லேயே 1000கணக்கான பேர் அகாமடேட் பண்ணுற மாதிரியான ஒரு டைனிங் ஹால் அமேசிங்காக இருக்குது. ரொம்ப அழகாக சர்வ் பண்ணுறா வந்து. ஓம் சாய்ராம். ஷீரடியில் ரொம்ப அருமையான பாபா தரிசனம் ஆச்சு. அடுத்தாப்பில் நாங்கள் சனி சிங்னாப்பூர் ஷீரடியை கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். ஸோ திருப்பி வண்டி எடுத்தாச்சு. ஸோ நம்மளால் வந்து வீடியோ எடுக்க முடியாது இன்சைடு, ஏன்னா கேமரா அலௌடு கிடையாது, ஃபோன் அலௌடு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து இப்போ வண்டியிலேயே கார்லேயே வந்து ஃபோனெல்லாம் வச்சுட்டு போனதுனால ஈவன் பேக் சைடில் உள்ள அந்த ஷாப் அது மாதிரி எதுவும் கவர் பண்ண முடியல. காரணம் என்னென்னா கார் எங்கேயோ இருந்தது, நடந்து திருப்பி அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது. ஸோ இதுதான் மெயின் வெளியில் எக்ஸிட் ஆகிற இடம், பாபா கோயில் தர்ஷனம்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரத்துக்கு. ஸோ அது வழியாக நம்ம வெளியில் வந்து இதில் பிரசாத ஆலயால் வந்து அருமையான சாப்பாடு 2 தடவை சர்வ் பண்ணான். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சில மடத்துலலாம் வந்து ஒரு தடவை சர்வ் பண்ணிட்டு போயிட்டா திருப்பி வரமாட்டா. இங்கே வந்து 2 தடவை சர்வ் பண்ணா. சாதம் 2 சப்பாத்தி கொடுக்குறா, நான் 1 தான் வாங்கிட்டேன். அதே போல் சப்பாத்தி திருப்பியும் வந்தா. அதே போல் ஒரு சன்னா ஐட்டம் இருந்தது, ஒரு சவுச்சவோ இல்லைனா புஷ்ணி பத்தியா தெரில, அது இல்லாமல் மோர் குழம்பு மாதிரி ஒரு ஐட்டம் இருந்தது, ஒரு தால் ஒன்று இருந்தது. ஸோ இத்தனை ஐட்டமுமே ரொம்ப நல்லா சர்வ் பண்ணா. யாருமே மூஞ்சி சுளிக்காமல் சாப்பாடு போட்டுட்டே இருந்தா. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே சொல்லணும்னா வெறுப்பு இல்லாமல் செஞ்ச செயல்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. வயிறு ஃபில்லிங்காக சாப்பிட்டோம். ஹோம்லி ஃபுட்டாக இருந்தது, ஹெவி ஃபீலிங் இல்லை. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சாப்பிட்டாச்சு. சனி சிங்னாப்பூர் அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கோம். அங்கே ஐ திங்க் உள்ளே ஃபோன் அலவுடுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சதுன்னா அதை நான் உள்ளே ஃபுல்லு உங்களுக்கு வீடியோ எடுத்து கவர் பண்ணி காட்டுறேன். வாங்க நம்ம இப்போ சனி சிங்னாப்பூர் நோக்கி போயின்னு இருக்கலாம். சனி சிங்னாப்பூர் என்ட்ரு ஆயாச்சு. அதோட மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு ஆர்ச் இருக்குது, அந்த அதில் என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ கோவில்கிட்ட வந்தாச்சு. இந்த டிரைவர் வந்து இதில் இளையராஜா பாட்டு பழைய பாட்டில் போட்டுட்டு இருக்காரா, எங்கேயாவது காப்பிரைட் வந்துருமோன்ற பயம், அதனால் கொஞ்சம் மியூட் போட்டு பண்ணுறேன். இதான் இந்த சனி சிங்னாப்பூரோட என்ட்ரன்ஸு. ஸோ அங்கே போகிறச்ச அங்கே வந்து இது சனீஸ்வரன் பகவான் இல்லையா, அதனால் வந்து நம்ம நல்லெண்ணெய், அப்புறமா எள்ளு, மிளகான்னு தெரியல, உப்பு எல்லாம் எடுத்துன்னு போய் போட்டாக்கா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு.
பரவாயில்ல, சூடாக இருந்தாலும் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு உள்ள கூலாக இருக்குது, பயம் இல்லை நடக்கிறதுக்கு. சூடாக இருக்கும்னு சொல்லி இதெல்லாம் ஏதோ நியூவாக பண்ணியிருக்கிறதா நம்ம டிரைவர் சொன்னார், நம்மளுக்கும் தெரியல. கோவிலை சுற்றி அப்படி பிரதர்ஷனமாக வெளியில் வரைச்சி இங்கே வந்து நவகிரகத்தோட சன்னதி இருக்குது. ஒன்று ஒன்றும் தனித்தனியாக நவகிரகங்கள் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன். எங்களுக்கு லக்கிலி இன்றைக்கி நேற்றுக்கு ராத்திரியெல்லாம் நல்ல மழை பெஞ்சிருந்துருக்கு போல இருக்குது. ஷீரடியிலுமே எங்களுக்கு வந்து சுத்தமாக வெயில் இல்லை. ஈவன் சனிசிங்னாப்பூரில் வரைச்ச கூட வெயிலாக அப்படியே காலை கீழே வைக்க முடியாத அளவுக்கு, பதிக்க முடியாத அளவுக்குலாம் சூடு இல்லை. ப்ளசண்ட்டாக இருந்தது கிளைமேட்டு. இந்த ஊரில் தான் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் வீடுகளுக்கெல்லாம் கதவு இருக்காது, ஈவன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கூட கதவு இருக்காது, இதில் யாரும் திருடிட்டு ஊர் எல்லையை தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கா. இன்னும் அந்த மாதிரி எந்த வீடியும் பார்க்கல. இங்கே வந்து ஃபோன் அலவுடு, அதனால் இங்கே தான் வந்து எள்ளு, அந்த உப்பு எள்ளு வேறையா இல்லை இருக்கேன் இல்லை மாதிரி இருக்கு. பிச்சு போட்டுலாமா? இருங்க ஆயிலும் அங்கேயே குத்திடுங்க. பட் என்ன நான் நினச்சேன் அந்த சனீஸ்வர பகவான் மேலே குத்துறதுக்குன்னு நினச்சேன். எங்கேயோ குத்த சொல்கிறாள் எப்படி? ஓகே, ட்ராஷில் பாட்டில் போட்டிருக்கோம். அங்கே போய் குத்தணும்னா ஏதோ ஸ்பெஷல் பூஜைக்கு ஏதாவது பேமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே நம்ம ஒரு இடத்துல ஆயிலை குத்தினோம் இல்லையா, அது வந்து ஃபில்டர் ஆகி ஒரு பைப்பு வழியாக அப்படியே கனெக்ஷனில் வந்து சனீஸ்வரர் பகவான் மேலே அப்படியே குத்திகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தரும் போய் மேலே ஏறி குத்துறச்ச நிறையா வழுக்கி ரிஸ்க் இருக்குது. அடிஷ்னல் இட்ஸ் அ கமர்ஷியல், யாராவது ஒருத்தர் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் அவள் அலவுடு போல் இருக்காங்க. ஸோ இங்கே நல்ல ஒரு கல்யாணி மாதிரி நல்ல வாட்டர் இது இருக்குது பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது தர கால். ஸோ அந்த எண்டில் தெரிகிறது தான் நவகிரக டெம்பிள். உள்ளெல்லாம் அந்த புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஆர்கிடெக்ட் நல்லா இருந்தது. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஒரு காஃபி பிரேக் ஆன் த வே ஃப்ரம் சனிசிங்னாப்பூர். ஒரு ஹோட்டலில் இறங்கியாச்சு. ரெஸ்ட் ரூம் மெயினாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஷீரடியில் போஜனாலயாலேயே நம்ம வந்து சாப்பிட்டதுனால சாப்பாடு பற்றி பிரச்சனை இல்லை, நல்ல சாப்பாடு பிரசாதம். அங்கேயே தர்ஷன் ஆன கையோடு நமக்கு இது கொடுக்குறாங்க, ஃப்ரீ கூப்பன். ஸோ அதை போய் வாங்கி சாப்பிட்டாச்சு. இங்கே வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு போக வேண்டிதான். ஷீரடியை தாண்டி ஃப்ரீவேவில் ஜாயின் பண்ணதுலேருந்து அடி பின்னி தள்ளிடுச்சு மழை. வீட்டுக்கு ராத்திரி வர வரைக்கும் 11:30 மணி வரைக்கும் பயங்கர இடி மின்னல் மழையுமா இருந்தது. ஒரு வழியாக பாபா எங்களை சேஃபாக ஆற்றுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டார். நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்ன்றது காத்தால் எழுந்தால் தான் தெரியும். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.